மிளனி எந்திரிச்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி லைவ் பண்ணி பெட்டியை போட்டு முடிச்சுட்டு இப்போ சமையலை தான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம குழம்புக்கு எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ மீன் குழம்புக்கு சட்டி எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. வெந்தயம் போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். தேவையான தக்காளி சேர்த்துக்கிறோம். சொந்தங்களை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோம். சொந்தங்களை எந்த குழம்பா இருக்கட்டும் 50 கிராம் மசாலா சேர்த்தால போதும் டேஸ்ட்டான குழம்பு நமக்கு வந்துடும். அதுவும் டேஸ்ட்டான குழம்பு சொல்கிறது நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா ஒரு நேரம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். விடவே மாட்டியே திருப்பி நம்ம தான் வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க சொந்தங்களே. சொந்தங்களே இந்த மசாலாவுடைய கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே குழம்பு நமக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கிறோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கிறோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. நம்மளுக்கு மீன் குழம்போட வெந்து கொஞ்சம் நேரம் கடந்து வத்தி வரட்டுங்க. சொன்னாங்களே டேஸ்ட்டான வடகடல் கும்பலா மீன் வச்சு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா சேர்த்து ஒரு ருசியான மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சு இறக்கி வச்சுக்கிறாங்க.